இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். என்னன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வழக்கமாக எல்லா கிரிவலம் போயிருக்கோம், அது எல்லா ஊருக்கும் போயிருக்கோம், திருவண்ணாமலை போகிறோம், எல்லாம் போகிறோம். நம்ம தமிழ்நாடே ஆன்மீக பூமி. அந்த ஆன்மீக பூமியில் இன்னும் சிறப்பான இந்த இடத்துக்கு நான் வந்து இந்த மண்ணில் கால் வைக்கிறது எனக்கு ரொம்ப பாக்கியமாக இருக்குது. என்னன்னா இந்த அபிராமி அம்மன் பல வேண்டுதல்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல நான் பேசுறது பூமி வந்து ஒரு ஆன்மீக பூமி. அது நம்ம தமிழ்நாடே குறிப்பாக ரொம்ப ஆன்மீக பூமி தான். அதில் ரொம்ப சிறப்பு என்னன்னா, ஏதோ நாமெல்லாம் சேர்ந்து ஒரு கோயிலை கட்டுறதுங்கிறது வேற. ஆனால் ஒரு சுயம்பாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே ஒரு வழிபாட்டு தலமாக இருந்து நமக்கு முன்னாடியே இந்த மலை மேலே இருக்கக்கூடிய இந்த சுவாமி கடவுள்கள்லாம் மேலே இங்கே இருக்கிற மக்கள்லாம் வணங்கினதாவே இதுக்கு ஒரு வரலாறு சரித்திரம் இருக்கு. ஸோ இங்கே மக்களுக்கு வேண்டுதல்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் நான் இன்னைக்கு இந்த பத்மகிரீஸ்வரர் இந்த ஆலயத்துக்கு வந்து மக்களோட மக்களாக என்னுடைய வேண்டுதலையும் கடவுள்கிட்ட வச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்களோட மக்களாக பாருங்க முளைப்பாரியெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாருமே கிரிவலம் போகிறோம். ஸோ இது சிறப்பு என்னன்னா ஒரு பௌர்ணமிக்கும் இங்கே மக்கள் எல்லாருமே இந்த பகுதி ஒரு கிரிவலம் போகிறாங்க. மக்களுடைய கோரிக்கைகளாகட்டும் மற்ற எல்லா விஷயங்களும் நிறைவேற்றுவதற்கான ஒரு புண்ணிய ஸ்தலமாக இருக்குது. இங்கே கலந்துட்டு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இல்லை சாமி, இப்போ நம்ம அரசியல்ங்கிறது அது ஒரு பொழப்பு. எப்படி சொல்றது, அரசியல்ங்கிறது ஒரு பொழப்பு. இன்னைக்கெல்லாம் அரசியல்ங்கிறது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. சாதிகளை விற்று பிழைப்பதோ மதத்தை விற்று பிழைப்பதோ இருக்கிறதுனால இது இங்க இருக்க சாமி கும்பிடுற மக்களுக்கு சாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. அவங்களுக்கு அவங்க வேண்டது வந்து இந்த கடவுள் மட்டும்தான். ஏன்னா அவங்க வந்து மனசார இங்க வந்து நாங்கள் எல்லாருமே வேண்டதை வந்து கடவுளை மட்டும்தான். அதனால ஒரு சிறுபான்மையோ பெரும்பான்மையோ அந்த வாக்கு வங்கியோ இது இறைவனுக்கு இந்த நாடகமெல்லாம் தெரியாது. அதனால எனக்கு அதை பத்தி கருத்து சொல்றதுக்கு பெருசா தெரியும். இல்ல பரவாயில்ல, நீங்க கேளுங்க. நீங்க கேளுங்க, அப்புறம் வந்துடுவீங்க. கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டீங்கன்னா பெட்டர். வாய்ஸ் கேட்கல. சரி சார், எல்லாருமே இப்போ எப்படி சொல்றது, நீங்க கூட ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம். நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா மனசார வரவேற்கிறேன். எல்லாருமே நல்லது செய்யணும் தானே அரசியலுக்குள்ள வராங்க. ஆனால் மக்கள் இத்தனை ஆண்டு காலமாக அவங்க நல்லது அனுபவிச்சிருக்கிறாங்களா, இல்லை நமக்கு இன்னும் கல்வியில், மருத்துவத்தில், இடஒதுக்கீடுல, நிறைய இடங்கள்ல விவசாயத்தில், குறிப்பாக விவசாயத்தில் நிறைய இடத்துல இன்னும் அந்த ஏற்றமும் தாற்றமும் நமக்குள்ள பின்னாடி இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ பொருளாதாரத்தில் நம்ம இன்னும் நிறைய முன்னேறணும். கட்டாயமா பிரதர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. அவரோட நோக்கம் என்ன, நமக்கு இன்னும் போக போக தான் அரசியலுக்கு வரும். அவருக்கும் புதுசா இருக்கிறதுனால எனக்கு அதை பத்தி கருத்து சொல்ல தெரியல. இல்ல கட்டாயமா இது வந்து நான் நிறைய ஆண்டுகளுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மேல ரொம்ப வருஷமா கும்பிட்டு இருந்த கோவில் தான் இது. ஒரு 250 ஆண்டுகளாக தான் இது கீழே இருக்கக்கூடிய கடவுளாயிருக்கு. இருந்தாலும் இந்த பகுதியில எல்லாத்துடைய மக்களுடைய கோரிக்கை, அதாவது இங்க எந்த சாதி மத பிரச்சனை கிடையாது, எந்த இஷ்யூஸ் கிடையாது. பட் எல்லா மக்களுடைய கோரிக்கையும் இந்த அம்மனை பழையபடி, அதாவது கடவுள் எங்க இருந்ததோ அதுக்கான பூர்வீகம் எங்க இருக்குதோ அங்க போகணும்னு தான் இங்க இருக்கிற மக்களும் விரும்புறாங்க. கட்டாயமா நானும் விரும்புறேன். அதுக்கான வேண்டுதல் இருக்கு. அது கூடிய சீக்கிரம் அரசாங்கமும் மக்களும் எல்லாம் ஒரு நல்ல ஒரு முடிவா எடுப்பாங்கன்னு நம்புறேன். இந்த சமயத்துல வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் என்ன சொல்லியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாளுக்காக தான் போர் நிறுத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. உங்களோட கருத்து அப்படியா தெரியல. எப்படி யாருக்கோ இது யார் சொன்னது? வைகை செல்வன் வந்து இருந்துச்சு. நாட்டுக்கு வந்து அப்பாவிகள் இருந்ததுனால 2 நாட்டுக்கு வந்து போர். ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஏன்னா ஊடகவியலாளர்கள் நீங்கள்லாம் நான் உண்மையாகவே மதிக்கிறேன். என்ன மதிக்கிறேன்னா, இந்த போர்க்காலங்களில் நிறைய யூடியூப் முகநூல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் தப்பாக எழுதிட்டு இருந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்கெல்லாம் ஊடகவியலாளர்கள் பொய்யா சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், நடக்கக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு உடனுக்குடனே சொன்னதே இந்த ஊடகம் தான். நமக்காக 24 மணி நேரம் அயராது பாடுபட்டு நம்ம இராணுவ வீரர்கள் வந்து கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளாக அங்கே இருக்கிறாங்க. எவ்வளவோ பேர் உயிர் பலி எடுத்திருக்காங்க.
இன்னும் தீவிரவாத அச்சுறுத்தலுக்கு நடுவில் அரசாங்கம் நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப நாம் அனைவரும் நம்முடைய கவனம் எல்லாமே வந்து இந்தியா ஜெயிக்கணும், நம்ம பாரதம் நல்லா இருக்கணும். ஏன்னா நமக்காக கண்ணீர் சிந்துற நம்ம பாரதம் நல்லா இருக்கணுங்கிற ஒரு முனைப்போடு இருக்கிற நேரங்களில் இதை மாதிரியான நீங்க சொல்ற மாதிரியான விஷயங்களோ இதை போன்ற அரசியல் பேச்சுக்களோ எனக்கு வந்து அது சிரிப்பு தான் வருது. எனக்கு இந்த மாதிரியான தெரியல சார், சொல்லவே தெரியல. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.